சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாமா? கேரட் கீர் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் நல்ல க்ரீமி மில்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா கீர் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கணும் நம்மளுக்கு குடிக்கும்போது. அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்குறோம். அப்புறம் கேரட் 150 கிராம். கேரட் மீடியம் சைஸ் கேரட்டாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் கேரட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 கேரட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீரில் கேரட் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தாலும் அது நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பாதாம், முந்திரி, இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெண்டில் நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நெய் 1 டீஸ்பூன். நெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரட்டை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம நெய் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். நல்லா ஃப்ரெஷ்ஷான 3 ஏலக்காய் எடுத்து நல்லா நச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக சீனி 4 டேபிள் ஸ்பூன். ஏற்கனவே பால்லையும் கேரட்லையும் லைட்டாக இனிப்புத்தன்மை இருக்கும், அதனால இந்த அளவு சீனியே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் அதிகமாக இனிப்பு சேர்ப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண முந்திரி பருப்பை அப்படியே கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை அதில் சேர்த்துடலாம். எப்போவுமே நட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, இது ஈஸியாக வறுபட்டுரும். இப்போ முந்திரி பருப்புலாம் நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ரிமைனிங் இருக்கிற நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருந்தோம்ல கேரட், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரட்டை அப்படியே வேக வச்சு நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அதில் பச்சை வாசனை வரும். அது நம்மளில் பல பேருக்கு பிடிக்காது இல்லையா? அதனால தான் இப்படி நம்ம நெய்யில் வறுத்துட்டோம் அப்படின்னா கேரட்டோட பச்சை வாசனையும் இருக்காது, அந்த நெய் ஸ்மெல்லோட நம்மளுக்கு கீர் குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆறட்டும். அடுத்ததாக நம்ம பாலை காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபுல் க்ரீம் மில்கை சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொதித்து வற்றும் போது கரெக்டாக நம்மளுக்கு 1/2 லிட்டர் வந்துடும். ஸோ 1 கப்புங்கிறது 250 மில்லி தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கொதித்து வற்றும் போது 1/2 லிட்டர் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கேரட் ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பால் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா கொதித்து வந்துருச்சு. அப்புறம் ஒரு சின்ன ரிமைண்டர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் காய்க்க வைக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம பால் 1/2 லிட்டர், அப்புறம் தண்ணி ஒரு 250 மில்லி சேர்த்துருக்குறோம். ஸோ டோட்டலாக 3/4 லிட்டர் சேர்த்துருக்குறோம். இது நல்லா கொதித்து 1/2 லிட்டராக வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 தடவை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 3 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கேரட் பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த பாலோட கேரட் பேஸ்ட்டும் நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். ஸோ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கேரட் பிடிக்காத குட்டீஸே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த மாதிரி கேரட் கீர் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீனியை சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த ஏலக்காய் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த கலர் பார்க்குறதுக்கே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குல்ல? இப்போ எகைன் இந்த சீனி எல்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரட் கீர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வேணும்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம்.
இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட் கீரை இதே மாதிரி சூடாக கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜஸ்ட்டு சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் குடித்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ், அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சுவையான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.